வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சூடான சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயை நான் அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம். ஓகே, ஆயிலை ஊற்றியாச்சு. பிரியாணிக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்தளவுக்கு நான் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம பட்டை வகை எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஓகே, இது கொஞ்சம் சோம்பு பொரிஞ்சிகிட்ருக்கு. தேவையான பட்டை கிராம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்குறோம். ஓகே, இது எல்லாத்தையும் வதக்குவோம். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், வதக்குறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச பச்சை மிளகாவை நான் வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன். அரைச்சி வச்ச மல்லித்தலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைப்பட்டா புதினா பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்குறோம். ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாம் நல்லா மெர்ஜாகிற வரைக்கும் இதை கொஞ்சம் கம்மியான சூட்டில் நம்ம வதக்குவோம். கட் பண்ணி வச்ச தக்காளியையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லாவே இப்போ மெர்ஜாயி வதங்கிட்டு இருக்கு. சூப்பர். தேவையான அளவு கார மசாலா இப்போ சேர்த்துருக்கோம். இப்போது மல்லிப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். வதக்குவோம். ஓகே, மசாலா வேகிறதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே சிக்கனும் வேகிறதுக்கு நம்ம வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மசாலா ரெடி ஆகிடுச்சு. சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ கழுவி வச்ச சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு மசாலா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அரிசியையும் போட்டு நம்ம பிரியாணியை தம்மில் போட போகிறோம். ஓகே, இந்த பிரியாணியை தம்மில் போடுறப்ப நம்ம தீயை அடியில் குறைச்சிக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஸோ அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகே, தம்மில் போட்டுட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சா போதும். சூப்பர். ஓகே, நமக்கு தேவையான சூடான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.